நேத்து நைட்டு 10 மணிக்கு வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, ஹால்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருந்த எங்க அம்மா என்ன பார்த்ததும் மூஞ்சிய திருப்பிக்கிட்டாங்க. ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எங்க அம்மா என்கிட்ட பேசவே இல்ல. அப்பதான் எனக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறது ஞாபகம் வந்துச்சு. காலையில ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லாம போயிட்டேன். அதுக்கு ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு நேரா என் ரூம்ல அம்மாவோட பர்த்டே மறந்ததுக்கு அம்மாவுக்கு ஒரு கேக் வாங்கி குடுத்து சமாதானப்படுத்தலான்னு பாக்கெட்ல பார்த்தா ரூ. 10 தான் இருந்துச்சு. மணியும் 11 ஆயிருச்சு. அப்பதான் என் ரூம் ஷெல்ஃப்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும், பிரெட்டும் இருக்கிறத கவனிச்சேன். சரி இத வச்சு அம்மாக்கு ஒரு கேக் பண்ணி குடுத்தா என்னன்னு சொல்லிட்டு நேரே கிச்சனுக்குள்ளேயும் வந்துட்டேன். உங்களுக்கு உங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால ஹேப்பி பர்த்டேன்னு கமெண்ட்டும் பண்ணிருங்க. கேக் செய்றதுக்காக முதல்ல ஒரு 3 பிரெட்ட தனியா எடுத்து சைடுல உள்ள கார்னர மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது நான் காலையிலேயே காப்பி குழம்புக்கு சாப்பிடுறதுக்காக வச்சிருந்த ஓரியோ பிஸ்கட்ட 2 பாத்திரத்தை எடுத்து வச்சு கிரீம் தனியா, பிஸ்கட் தனியான்னு பிரிச்சு பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கேக்கு யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கு கேக் வேணும்னா இந்த வீடியோ கமெண்ட்ல கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்த வச்சு பிரிட்ஜ்ல இருந்து 1/4 லிட்டர் பால் எடுத்து கொஞ்சம் பாலையும் கட் பண்ணி ஊத்தி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் எப்படி பொங்குதுன்னு பாருங்களேன். ஃபைனலா நான் காய்ச்சி வச்ச பால ஓரியோ பிஸ்கட்டோட கிரீம்ல கொஞ்சம் பிஸ்கட்ல கொஞ்சம் ஊத்தி பிஸ்கட்டையும் அந்த கிரீமையும் நல்லா மசிச்சு பொடி பொடியா ஆக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கிரீம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? 3 பிரெட் எடுத்து பிரெட் மேல அந்த கிரீமை கொஞ்சம் பிஸ்கட்டை கொஞ்சம் ஒரிஜினலா கேக் செய்யற மாதிரியே லேயர் லேயரா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலா லேயர் லேயரா வச்சு முடிச்சிட்டு சைட்லயும் நல்லா சாந்து பூசுற மாதிரி கேக்கோட கிரீமை பூசி எடுத்துக்கிட்டேன். பட்ஜெட்ல இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சூப்பரா இப்படி ஒரு கேக் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க எங்க அம்மாட்ட கொண்டு போய் இந்த கேக்கை கொடுத்து கட் பண்ண சொல்லலாம். எங்க அம்மாட்ட கேக்கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா கேக்கை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் நான் கட் பண்ணி எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டேன். ஃபைனலா நான் செஞ்ச கேக்கை நானே சாப்பிட்டு பார்த்தேன். கேக்கு ரொம்பவே சூப்பரா வந்துருந்துச்சு. உங்களுக்கும் உங்க அம்மா பிடிக்கணும். உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா இந்த கேக்கை செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் எங்க அம்மாவுக்கும் இந்த கேக்கை கொடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க.